சொல்கிற கருத்து தான் இல்லைன்னு அவங்க புதுசாக சொல்லலை. சரி, நம்ம போனதுக்கு ஒரு கருத்தை தான் டேட்டாவை இதை போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் அவரே சொல்றது பட்ட முதலமைச்சர் உடனே ஜெயக்குமார் கருத்தை போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வெளியே இது நாடகம், யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. யார் நம்ம இவர் எதுக்கு போனாரு? அதான் யாரும் நம்ப மாட்டாங்கல்ல, ஜெயக்குமார் எதுக்கு போனார்? இல்லை, ஜனநாயக வழியில நம்மளுடைய கருத்தை பதிவு பண்ணுறதுக்காக போறோன்னு சொல்லலாம் இல்லையா? அதாங்க, நம்ப மாட்டாங்க, அவங்க தான் நாடகம் ஆடுறாங்கன்னா இவர் நாடகத்துக்கு எதுக்குங்க போனாரு? படம் நல்ல படம் இல்லைன்னா எதுக்கு போனாரு? ஒருவேளை பின்னாடி நம்ம கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு போயிருக்கிறோம். கெட்ட பேர் யார்கிட்ட வரும்? மக்கள்கிட்ட தானே. ரைட். இப்போ மக்களுக்கு தெரியும் இது சரியான கோரிக்கையை திமுக எடுத்துட்டு போகுதுன்னு. அதுல திமுக தரப்புல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, உண்மையாவே அரசியல் செய்ய வேண்டாம், இதுல கட்சி அரசியல் நம்ம தாண்டி செய்ய வேண்டாம்ன்றனால எல்லா கட்சியும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு எதிர்கட்சியா இருக்கவங்களும் அரசியல் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப ஜெயக்குமார் சொல்வது கூட நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அவர் எதிர்கட்சி, அவரால் என்ன சொல்ல முடியும்? அருமையான கூட்டம் நடத்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டு உரிமையை மீட்டுருவாங்க நான் சொல்ல முடியும்? அவர் அதான் சொல்லுவார். அவங்களுக்கு ஆனால் அரசியலையோ இது ஒரு பக்கம் இது உரிமை, தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்தது, இது நம்ம எதிர்கருத்து சொல்ல முடியாதுன்றனால உள்ளே இப்போ முழு ஆதரவு தெரிவிச்சுட்டு வெளியே என்ன சொல்றாரு, இது ஒரு நாடகம்னு சொல்றாரு. வேற வாய்ப்பு சாய்ஸ் இல்லை அவருக்கு அப்படி. இன்னொன்று, அது விஜய்க்கு யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தெரியாது. இந்த எம்பிகள் தேர்ந்தெடுத்து போனாலும் ஒரு பயணம் இல்லைன்னு சொல்றாரு, வைக்கிறாரு. அது எப்பயும் போல ஒரு குழப்படியான அவங்களுக்கு இதே பிரச்சனை தான். கோரிக்கை சரி பண்ணி நீங்க ஒரு சரியான விஷயத்தை செய்த பிறகு என்ன செய்ய முடியும்? எதிர்கட்சியா இருக்கப்போ சிறப்பாக செஞ்சீங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப சில விஷயங்கள் சொல்லணும். அந்த அளவுக்கு தான் அந்த கருத்துக்கள் ரொம்ப முக்கியத்துவமற்ற கருத்துக்கள்.